ஒரு பெரிய பசுமையான காட்டில் கருப்பு என்ற ஒரு பெரிய கரடி வாழ்ந்து வந்தது. அவன் நல்ல மனசுக்காரன்தான். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. சிறிய விஷயத்திற்கே அவன் கோபப்படுவான். ஒருநாள் காட்டில் மழைக்காலம் வரப்போகிறது என்று எல்லா விலங்குகளும் பேசிக் கொண்டிருந்தன. அப்போது கருப்பு நினைத்தான், எனக்கு ஒரு அழகான வீடு கட்டணும். அவன் தினமும் மரக்கட்டைகள், இலைகள், கொடிகள் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய மரத்தின் மேலே அழகான மரவீடு கட்ட ஆரம்பித்தான். 10 நாட்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்தான். இறுதியாக ஒரு நாள் அழகான மரவீடு தயாராகிவிட்டது. ஆஹா, என் வீடு ரொம்ப அழகா இருக்கு. அவன் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு சின்ன குறும்பு குரங்கு மரத்தின் மேலே இருந்து பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அதிலிருந்து ஒரு பழத்தோல் கீழே விழுந்து அட, கருப்பின் யார் இது? தலையில் பட்டது. உடனே கருப்புக்கு கோபம் வந்தது. அவன் மேலே பார்த்தான். அங்கே குரங்கு சிரித்துக் கொண்டிருந்தது. அரடா, இப்போ உன்னை பிடிக்காம விட மாட்டேன். அதை பார்த்த கருப்பு இன்னும் கோபமடைந்தான். அவன் குரங்கை பிடிக்க மரத்தை பலமாக அசைக்க ஆரம்பித்தான். ஆனால் கருப்பு கோபத்தில் தானே கட்டிய மரத்தை பலமாக தள்ளிக்கொண்டே இருந்தான். சில நொடிகளில் அவன் கஷ்டப்பட்டு கட்டிய அழகான மரவீடு கீழே விழுந்து உடைந்து போயிற்று. அப்போதுதான் கருப்புக்கு உண்மை புரிந்தது. அவன் அமைதியாக அமர்ந்து கொண்டான். அதன் பிறகு கருப்பு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டான். கோபத்தாலே நான் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டையே நானே அழிச்சிட்டேன். கோபம் வந்தாலும் யோசித்து செயல்பட வேண்டும். குட்டீஸ்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அழகான கதையில் சந்திப்போம்.